அயோத்தியில் பாலராமர் நெத்தியில் சூரியனே திலகமிட்டு அதிசயம். ராமநவமியில் நடந்த ஆச்சரிய நிகழ்வின் அறிவியல் பின்னணி என்ன? உத்தரப்பிரதேச மாநிலத்துல அயோத்தியில புதுசா கட்டப்பட்ட ராமர் கோவில்ல ராமரோட பிறந்த நாள் அப்படின்னு பக்தர்களால நம்பப்படுற ராமநவமி வெகு விமர்சையா நடந்துட்டு இருந்திருக்கு. இந்த விழாவோட முக்கிய நிகழ்வா சூரிய அபிஷேகம் அப்படின்னு சொல்லப்படுற சூரிய திலகம் நிகழ்வு நடந்திருக்கு. சரியா மதியானம் 12 மணிக்கு 75 மில்லிமீட்டர் சைஸ்ல சூரிய ஒளி பாலராமரோட நெத்தியில திலகம் மாதிரி சூரிய ஒளி பட்டு இருக்கு. சூரிய கதிர்களை தெய்வத்தோட நெற்றியில விழும்படி செய்யறதுதான் சூரிய அபிஷேகம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கோவிலோட வடிவமைப்பே இந்த அபிஷேகம் செய்யறதுக்கு ஏத்த மாதிரியா வடிவமைச்சிருக்கிறது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. ராமர் கோவிலோட 3வது மாடியிலிருந்து கருவறை வரைக்கும் சூரிய ஒளிய பித்தளை குழாயோட உதவியோட லென்ஸ் மற்றும் ரிஃப்ளெக்டர்ஸ் கொண்டு பாலராமரோட நெத்தியில விழும்படி அமைச்சிருக்காங்க. இந்த காட்சியை பார்க்கும் போதே பக்தி பரவசத்துல மெய் சிலிர்த்து போறதா பக்தர்கள் தெரிவிக்கிறாங்க. கும்பகோணம் சூரியனார் கோவில்லையும் இது போன்ற ஒரு அமைப்பு இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த பொறியியல் ஆச்சரியத்தை பார்த்து நீங்க எந்த அளவுக்கு பிரமிச்சு போனீங்க அப்படின்றதும் சூரிய திலகம் பத்தின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.